நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நானே என் கையால ஸ்வீட் செய்யறேன். அம்மா, நான் சமைக்கிறேன், 2 பேரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும், சரியா? இல்லம்மா, வீட்ல போட்டது போட்டபடியே வந்துட்டோம். இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம், அப்ப சாப்பிட்டுக்கிறோம். சம்பந்தி அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். அண்ணே வரோண்ணே. இன்னொரு நாளைக்கு சாகவாசமா வாங்க, அகிலாவையும் கூட்டு வாங்க. ஒரு நாள் முழுக்க இருந்து ஜாலியா அரட்டை அடிச்சு சாப்பிட்டு போலாம். சரிங்கண்ணே, வரோம் மாப்ள. போயிட்டு வரோம். அத்தை அனுப்பிட்டு வந்துடுறேன். வாமா. மா, நீங்க 2 பேரும் வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்தீங்களே, இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. எப்பவும் வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா பேசுவாங்க சம்பந்தி அம்மா. ஆனா இன்னைக்கு அவங்க சரியாவே பேசவே இல்ல. முகத்தை காட்டுற வெண்ணிலா விழுந்து விழுந்து கவனிச்சா எப்படி? அத்தை வெண்ணிலா அணி மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. நான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். இப்ப நீங்க போயிட்டு வாங்க, சரியா? சரிக்கா. சரிம்மாங்க, போயிட்டு வரேன். பாத்துக்கோக்கா. போயிட்டு வா. சார், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். என்னம்மா, காசு அனுப்புறேன்ல, எதுக்கு கோவப்படுற? நாங்க என்ன சொன்னாலும் நீ அமைதியா கேட்டுக்கணும். காசு வாங்குவது மட்டும் இனிக்குது, நான் பேசுறது கேட்கறது கசக்குதோ? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சார், இப்படி எல்லாம் பேசாதீங்க. லிமிட் பத்தி எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? இந்த வேலை செய்யற உனக்கு இவ்வளவு திமிரா? ஏய், போன் வருது பாரு, எடுத்து பேசு. ஏய், திவ்யா கால் பண்றாடா. அட்டெண்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ திவ்யா, சொல்லுடி. இல்லடி, எனக்கு இந்த ஜாப் செட் ஆகல, நான் குவிட் பண்ணிக்கிறேன். ஏன், என்னாச்சு? ஆரம்பத்துல இந்த ஜாப பத்தி நீ என்ன சொன்ன? துணைக்கு ஆள் இல்லாதவங்க, மன உளைச்சல்ல இருக்கிறவங்க, ஆறுதலுக்கு பேசுவாங்க, அவங்களுக்கு நாம ஒரு கம்பெனியனா இருக்கணும் தானே சொன்னேன். ஆமா. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப தப்பா பேசுறான்டி. அதுவும் எல்லாம் மீறி போறான். என்னால முடியல. அவன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஸ்டார்டிங்லயே கட் பண்ணிட்டேன். திவ்யா, ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு எமோஷனலா கனெக்ட் பண்ணிக்கிற? இதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காம ஜஸ்ட் லைக் தட்னு ஹேண்டில் பண்ணணும். இங்க பாரு திவ்யா, எதிரில் இருக்கிறவன் என்ன வேணா பேசுவான், அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நீ யாரு, நீ எங்கிருந்து பேசுற, உன் அட்ரஸ், உன் தோற்றம், இப்படி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கஸ்டமருக்கு ஜெனிங்கிற உன் பேரும் உன் குரல் மட்டும்தான் தெரியும். அவன் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், நமக்கு பணம் வருது இல்ல. நீ இந்த ஜாப்ல இருக்கிறதுனால பர்சனலா எந்த பிரச்சனையும் வராது. திவ்யா, நீ என்ன சொன்ன? பாக்கெட் மணிய கூட வீட்ல எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு, தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியல, பணம் தேவைப்படுது. ஒரு பார்ட் டைம் ஜாப் இருந்தா சொல்லு, நீ தானே கேட்ட. அதனாலதான் நானும் இந்த ஜாப் உனக்கு சஜஸ்ட் பண்ணேன். வீட்ல இருந்துகிட்டே சம்பாதிக்க இதை விட பெட்டர் சாய்ஸ் வேற எதுவுமே கிடையாது. நான் இப்படி ஒரு வேலை பாக்குறேன்னு என் குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. இதுக்கு நாங்க என்னடி பண்ண முடியும்? அதெல்லாம் உன் பிரச்சனை, நீ தான் பாத்துக்கணும். ஆனா மணி ஏர்ன் பண்ண இவ்ளோ ஈஸியா ஒரு ஜாப் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேடி, என்னன்னு முடிவு பண்ணிட்டு நீயே சொல்லு, நான் வச்சிடுறேன். எப்படியோங்க நம்ம 2 பேருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அத சொன்னதும் அத்தை எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு பாத்தீங்களா? குடும்ப கஷ்டமெல்லாம் தீந்துரும், நம்ம தலை நிமிர்ந்து நடக்க போறோம்னு அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அத்தை முகத்துல சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. ஏங்க, ஏன் டல்லா இருக்கீங்க? இல்லையே, நான் நல்லதா இருக்கேன் அப்படின்னு உங்க முகம் சொல்லல. உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்ல? நான் நல்லதா இருக்கேன் மகா. அப்புறம் ஏன் என்னமோ போல இருக்கீங்க? இல்ல மகா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன என்ன கண்டுபிடிச்ச? இப்ப மட்டும் என்னமா ஷாக்கிங்கா கேக்குறீங்க? நீ சொல்லாட்டி போ. கோச்சுக்கிட்டீங்களா? சரி, நான் விஷயம் என்னன்னு சொல்லட்டுமா? நீங்க என்கிட்ட போன்ல என்ன சொன்னீங்க? பிரைவேட் பேங்க்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆனா வீட்டுக்கு வந்து அத்தை கிட்ட என்ன சொன்னீங்க? கார்கோ ஷிப்மெண்ட் ஆபீஸ்ல அக்கவுண்டன்ட் வேலை கிடைச்சிருக்கிறதா சொன்னீங்க. அப்போ என்கிட்ட சொன்னது உண்மையா இல்ல அத்தை கிட்ட சொன்னது உண்மையா? இல்ல,
ரெண்டுமே உண்மைதான். அது எப்படி? பேங்க்ல முதல்ல வேலை தரேன்னு சொன்னவங்க ஜெயிலுக்கு போன உண்மை தெரிஞ்சதும் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. போடான்னு ஷிப்மெண்ட் கம்பெனிக்கு போனேன். அங்க வேலை கிடைச்சிருச்சு. ஓ, ஜெயிலுக்கு போனவர்னு சொன்னதுனால உங்களுக்கு அப்செட் ஆயிடுச்சா? ஏங்க, தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவனே காலரை தூக்கிட்டு நடக்கிறான். உங்களுக்கு என்ன? யாரு என்ன சொன்னாலும் போடான்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டே இருக்கணும். ம், சரி, இந்த கார்கோ கம்பெனி வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ம். பிடிச்சிருக்கு. அது போதும் நமக்கு. நீங்க எனக்கு எப்படி வேலை கிடைச்சதுன்னு கேட்கவே இல்ல. எப்படி கிடைச்சது? எல்லா கம்பெனில இருக்கிற மாதிரி ஒரு வில்லங்கமான ஆள் தான் என்னையும் இன்டர்வியூ பண்ணாரு. நானும் வேலை கிடைக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா கம்பெனில ஒரு பிரச்சனை. ஓனர் முன்னாடியே அதை சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிரேட். சரி, நம்ம 2 பேர் சம்பளத்தையும் சேர்த்து ஒரு 60,000 ரூபாய் வரப்போகுது. அதனால நாம இப்பவே ஒரு பட்ஜெட்டை போட்டுடலாம். கிடைக்காத வேலை, வராத சம்பளம், இதுக்கு பட்ஜெட்டா? என்ன அப்படி யோசனை? அதுக்குள்ள பட்ஜெட்டா? ஆளை விடு, சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ம்? என்ன? காலையில இன்டர்வியூக்கு கிளம்புறப்போ நீங்க ரொமான்ஸ் மூட்ல இருந்தீங்க. இப்போ என்னவா? கண்டுக்காம போறீங்க? ம். மகா, ம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, 7 மணி ஆயிடுச்சு. எப்படி நான் இவ்வளவு நேரம் தூங்குனேன்? இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும்ல. ஏன் என்ன எழுப்பாம விட்டீங்க? நல்லா தூங்கிட்டு இருந்த, தூங்கட்டுமேனு எழுப்பல. நல்லா இருக்கு போங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டு வேலையை பார்க்கணும், டிஃபன் செய்யணும்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ போய் பிரஷ் பண்ணிட்டு வா, போ. சீக்கிரம் போ. என்னங்க, நீங்க காஃபி சாப்பிட்டீங்களா? இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. காஃபி. ஏங்க, உங்களை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? சூடு ஆறிட போது, குடி. உங்களுக்கு இதோ. ம். இன்னைக்கு உனக்கு முதல் நாள், புது ஆபீஸ். ஏங்க, உங்களுக்கு தான் முதல் நாள், புது ஆபீஸ். என்னவோ நான் மட்டும் வேலைக்கு போற மாதிரியும் நீங்க வீட்லயும் இருக்க போற மாதிரியே பேசுறீங்க. நம்ம 2 பேரும் வேலைக்கு போக போறோம். இனி வீடும் பழைய மாதிரி ஆயிடுங்க.